மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாயிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சரை கண்டாலே, அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு பொது டெண்டர்ஸ் மற்றும் திட்ட அனுமதிகளில் நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மை உடைய நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ள நமது அரசு நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான முன்முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. இவற்றின் ஒரு பகுதியாக மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரிகளில் நேரடியாக தொடர்புற்ற ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு, பதிவுத்துறையில் நேரடி தொடர்பு, ஃபேஸ்லெஸ் பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கைகள் கண்காணிப்பு, முடிவான என் டு என் கம்ப்யூட்டரைசேஷன், தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல முன்னெடுப்புகள் அரசு எடுத்து வருகிறது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் வருவாய் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பல வெற்றி திட்டங்களை செயல்படுத்த முடியும். பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து செல்லக்கூடிய வருவாய் வளர்ச்சி அடையவும், வருவாய் ஆதாரங்களை பெருக்கி சஸ்டைனபிலிட்டியை பராமரிக்கவும், மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் பரிந்துரை செய்வதற்காக ஒன்றிய திட்ட ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு மான்டெக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அரசு அண்மையில் அமைத்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் நிதி சுயேட்சை பலப்படுத்தி அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை கடமைகளை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்களை உருவாக்குவதே அரசின் நோக்கமாகும்.